ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 10 ஓகேவா? நம்ம பார்ட் 9 எப்படி வச்சுப்போம் அப்படின்னாக்கா, என்னம்மா ஜிமின் வந்துட்டு நம்ம டே வந்து ஜிமின் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருப்பாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் பொத்துன்னு போட்டுறாங்க. போட்டுட்டு அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவர் ஜேகே கூட பேசினது, அவர் ஜேகேவோட கூட கிளம்பி போனதெல்லாம் அவருக்கு ரொம்ப கோவம் இருக்கும். அதனால அந்த கோவத்தை அப்படியே காட்டிட்டு இருக்காரு. ஆனால் அது ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. எப்படின்னாக்கா, ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே பாசிட்டிவ்ல அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு கரடி ஒரு ஒரு மூச்சு இதெல்லாம் பண்ண எப்படி பண்ணுமோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி எவ்வளோ பாசிட்டிவ், அவ்வளோ கிஸ் ஹக்கு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு. ஜிமின் அவருக்கு ஈக்குவலாக குறைஞ்சி வரல. அவரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. இவ்வளோத்துக்கும் அவங்க வந்த டைம் ஒரு 6 o'clock இருக்கும். 6 o'clock தான் எங்களோட ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 hours போயிட்டு இருக்கு. இப்போ 4 hours ஆஃப்டர் டே தான். அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு அவருக்கு. அப்படியே வந்து அந்த பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா அவர் ப்ரீத் பண்ணவே முடியல. அப்படியே கஷ்டப்பட்டுருக்காங்க. டே டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் அப்படியே முதுகெலாம் ரப் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா அவ்வளோ ப்ரீத் பண்ண முடியாது, கஷ்டப்படுறாங்க. டே வந்து அந்த ஹெட்பெட்டில் அந்த பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்காங்க. ஜிமின் பக்கத்தில் படுத்துருக்காரு. டே தான் அந்த மாதிரி அழகாக ரப் பண்ணி விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ எதுக்கு எனக்கு ஜெலஸ் ஆகுனா சொல்கிறாங்க. ஜெலஸ் ஆமாம், நான் பாட்டுக்கு அவன் யார் அவன், நீ அவன்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கா, அவன் பாட்டுக்கு வந்துட்டு எப்படி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான், நீ என்ன கூட்டிகிட்டு போயிட்டு பாத்ரூமில் ஹைட் பண்ணி வைக்கிறா சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே அவன் ஃப்ரெண்டு டே 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன். அவன் பேர் ஜேகே சொல்கிறாங்க. அவன் பேர் என்ன வேணா வந்துட்டு போட்டு எனக்கு அப்படி கவலையே இல்லை. அவன் எப்படி வந்துட்டு ஃப்ளட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம டே தான் கோவப்படுறாங்க. ஜிமின் தான் அப்படி இல்லட்டே, அவன் சின்ன வயசுல அப்படி தான் டே பேசுவான்னு சொல்கிறாங்க. ஓ, சின்ன வயசுல ஃப்ளட் பண்ணுவானா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் வந்துட்டு நார்மலாக சொல்கிறாங்க. பாரு, நீ பேசுறதா எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஆனால் அவன் பேசுறது எனக்கு வந்து பேடாக தெரியுது சொல்கிறாங்க. பேடாக ஆமாம், அவன் வந்து வேறு எதுவும் இன்டென்ஷனோட பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறேன், எனக்கு தெரியும் ஜிமின், ஓகேவா? யார் எப்படி பேசுவாங்க நல்லா தெரியும் சொல்கிறாங்க. இனிமேல் அவன்கிட்ட பேச சொல்கிறாங்க. அது எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும்? அவன் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நான் பேச தான் செய்வேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டேக்கு போகும்போது நீ அடங்க மாட்டேல சொல்லிட்டே தான் அகைன் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் இந்த டைம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ணவே முடியல. அவரும் அப்படியே கூட விட்டுறாங்க. இப்போ தான் நைட்டு ஃபுல்லாகவும் இப்படி தான் போயிட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம டே அண்ட் ஜிமின் 2 பேருமே குளிச்சுட்டு நம்ம டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்த்தா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவசரமாக வாட்ச் எங்கே இருக்குது, ஐடி கார்டு எங்கே சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே வந்து நினச்சி பார்க்குறாங்க. சில விஷயங்கள் நினச்சி பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. ஜிமின் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே அப்படி சொல்லி ஜிமின் தான் எல்லா திங்ஸும் தேடிட்டே இருக்காங்க. அங்கே வா ஏன் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. கிட்ட வா அப்படி சொல்கிறாங்க. சரி, ஜிமின் கிட்ட போகிறாங்க. என்ன வேணா சொல்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு தான் ஜிமின் உட்கார வைக்கிறாங்க பெட்டில். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டே ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு, ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது புரியுது, நான் தான் ட்ராப் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க உட்கார், நான் வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள், என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம், உனக்கு என் ஹஸ்பண்டுன்னு சொல்ல பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. உனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்ல பிடிக்கலையா ஜிமின் அப்படி கேட்குறாங்க. எனக்கு புரியல டே சொல்கிறாங்க. இல்லை நானும் பார்க்குறேன், உன்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அன்றைக்கி என்னை பார்க்கணும் வந்தாங்க. அன்றைக்கும் என்னை என்கிட்ட யார்ட்டும் இன்ட்ரோ பண்ணவே இல்லை, ஹைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி உன் ஃப்ரெண்டு வந்தான், அப்பயும் என்னை கூட்டிட்டு போய்ட்டு பாத்ரூம் உள்ளே வைக்கிற. இப்படி எல்லா இடத்துல ஹைட் பண்ணுறியே, ஏன் உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது பிடிக்கலையா, செகண்ட் என்ன ஹஸ்பண்ட்னு சொல்ல பிடிக்கலையா, அசிங்கமாக இருக்கா, இல்லை நான் அப்படி இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு டே மேலே கோவம் தான் வருது. ஜிம்முக்கான சைடு கஷ்டமாக இருக்கு, என்ன டே ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன டே பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுதா, எனக்கு பிடிக்கலையா ஹஸ்பண்ட்னு சொல்கிறதுக்கு சொல்லி கேட்குறாங்க. மேரேஜ் பப்ளிஷ் பண்ணலாமா நான் கேட்டேன், அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டேன். எதுக்கு மேரேஜும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரோ பண்ண மாட்டேன் அப்படின்னா ஏன் அப்படி கேட்குறாங்க. என்ன பிடிக்கலையா உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை பிடிக்கலனாக்கா நைட்டு ஃபுல்லாக நீங்களாம் அப்படி இருந்துக்க முடியுமா கேட்குறாங்க. சேட்டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள், உங்களை பிடிக்கல, உங்க கூட எனக்கு இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் நைட்டு ஃபுல்லாக உங்க கூட இவ்வளோ ஹாப்பி அப்படி இருந்துருப்பேனா அப்படி கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் இருந்துட்டு மார்னிங் கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படி கேட்குறாங்க. எனக்கு அது ஒரு விஷயம் இல்லை, நீ ஃபிக்ஸ் ஏன் இப்போ ஏன் என்கிட்ட யாரையும் இன்ட்ரோ பண்ண மாட்டேற அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறோம். அப்படியா சரி ஓகே, இப்போ என்னன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறோம் அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் ஹஸ்பண்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஓ, நான் எப்படி இன்ட்ரோ பண்ணவா, நீங்கள் எப்படி என்ன இன்ட்ரோ பண்ணுவீங்க சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சனை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அவங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஏன்டா கேட்டணுன்ற மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவீங்க, எனக்கும் ஒரு பர்சனுக்கும் சீக்கிரட்டாக நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுவும் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். நாங்கள் மேரேஜ் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பற்றி கொடுத்துட்டு நீ போயிடணும், அது வரைக்கும் மட்டும் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் இவங்கள அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் இன்ட்ரோ பண்ண போகிறீங்க என்ன அப்படி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் அந்த கான்ட்ராக்ட் நினச்சிட்டு இருக்கேன் நான் கேட்குறாங்க. அப்படி நினச்சிட்டு இல்லையா அப்படி கேட்குறாங்க. அதான் உண்மை, கான்ட்ராக்ட் பண்ணுறது நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே ஏதோ ஹர்ட் பண்ணுன்ற மாதிரி ஜிமின் பேசுகிற மாதிரி இருக்குது.
ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், கான்ட்ராக்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதை நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க? நீ தான் ஐ லைக் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன்னு சொன்னி, அதுக்கப்புறம் நான் லவ் அக்செப்ட் பண்ணுறது 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. நீ அந்த கான்ட்ராக்ட் நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் பேசுறீங்க சொல்கிறாங்க. சாரா சொல்கிறாங்க, பாரு டேன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே டே, இங்கே பாருங்கள், நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் ஸ்டார்டிங் என்ன சொன்னீங்கல்ல, குழந்தை பெற்று கொடுத்ததுக்கப்புறம் போயின்னு சொல்லிட்டு, எப்படி பார்த்தாலும் உங்கள் குழந்தை பெற்று கொடுத்ததுக்கப்புறம் போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இது போயிடுவியா? ஆமாம் நான் போயிடுவேன், குழந்தை பெற்று கொடுத்ததுக்கப்புறம் இருக்க மாட்டேன் உங்க கூட அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரிக்கு என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஜிமினுக்கு ஒரு ஞாபகம் ஒரு ஜின்னு சொல்லிப்பாரு இல்லையா, டேக் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிட்டு இப்போ அந்த ஞாபகம் வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இப்போ தான் புரியுது டே, நீங்கள் எதுக்காக என்ன வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு டேக் கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது கேட்டதும் டேக் ஒரு மாதிரி ஆடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குல்ல, நான் கூட நினச்சி என்னடா இவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம மேரேஜ் பண்ணி நினைக்கிறாரு, அது சீக்கிரட்டாக ஒரு குழந்தை பெறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் நினச்சேன், எதுக்காக ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு லைஃப் அப்படி லீட் பண்ணாமல் சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அது எதுக்கு நான் யோசித்தேன். இப்போ தான் எனக்கு புரியுது. உங்களோட எக்ஸ்கால் ஃப்ரெண்டு இருக்காங்க ஓகேவா, உங்கள் எக்ஸ்கால் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க வரணும். அவங்க உங்கள் ஃபஸ்ட்டில் வந்துட்டாக்கா நீங்கள் அனுப்பிடுவீங்களா, அதுக்காக தானே கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. குழந்தை மட்டும் பார்த்துப்பீங்க. குழந்தை பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்க, அப்போ நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒன்றா ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ நான் இதுக்கு அந்த டைமில் அதுக்காக தான் நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து டிவோர்ஸ் பேப்பர் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டீங்க. சரி நம்ம ஜிமின் கேட்க டேக் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கடவுள் என்ன பேசிகிட்டு இருக்கான், இவன் தான் ஃபஸ்ட் லவ், எனக்கு வேறு யார் ஃபஸ்ட் லவ், இவன் தான் ஃபஸ்ட் லவ், இவன் தான் ஃபஸ்ட் லவ் தெரியாமல் பேசிட்டு இருக்கான் பார்த்தியா டே சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின்னாக்கா அவன் நிறுத்தவே இல்லை. இப்போ ஏன்டா இவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா போன பிடிச்சி நம்ம தான் ரொம்ப எடுத்துக்கிட்டோமான்ற மாதிரி இவர் பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்காரு ஜிமின் தான். கொஷனுக்கு மேலே கொஷின் எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க பப்ளிக் மீடியா. சரி ஓகே அது கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு நம்பர் 1 ஆக்டர், நீங்கள் போயிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு யாருக்கும் தெரியும், ஆனால் யார் கூட இருக்குன்னு தெரியாதுல்ல. இப்போ என்னை கூட்டு போய் நிறுத்துங்க, எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இப்படி ஒரு பர்சனை போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சொல்கிறாங்க. பார்க்குறேன் ஏன் உனக்கு என்ன குறைச்சா சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் பக்கத்தில் நிற்க முடியாது சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன சொல்கிறாங்க நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் பேசுவாங்க, அவங்க கூட இருக்கிறத பார்த்து தப்பாக பேசுவாங்க. சொல்லி சொல்ல உங்கள் மார்க்கெட்டே போயிடும். இப்போ போகம் என்ன நிலமையும் உங்கள் நிலமையும் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் தேவையா, அவங்க கரியரை ஸ்பாயில் ஆகும் தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அவருக்கு வந்து இப்போ இந்த கரியரை பற்றிலாம் கவலைப்படுறது ஒரு பெரிய விஷயமா இல்லை, எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது ஓகேவா. நான் வந்துட்டு சொல்கிறேன் நீ வந்து என் கூட இருந்தே ஆகணும் சரியா சொல்கிறாங்க. நீ என்னோட எங்கேயும் போயிடக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. ஜிமின் பார்க்குறாங்க நான் ஏன் இருக்கணும், நான் அதெல்லாம் போயிடுவேன், கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாதிரியே எனக்கு குழந்தை பற்றி கொடுத்து நான் போயிடுவேன் சொல்கிறாங்க. பார்க்குறேன் அவங்க போக விட்டாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டில் வந்துடும்ல சொல்கிறாங்க. பார்க்குறாங்க கடவுளே இப்போ எதுக்கு அவங்க அதே எடுத்துகிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க சொல்லாமல் வேண்டாம் இப்போதைக்கு அவங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டு இங்கே பாரு நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கு என் கூட இருக்க பிடிச்சாலும் சரி பிடிக்காத சரி என் கூட இருந்து தான் ஆகணும் ஓகேவா. ஏன்னா எனக்கு உன் கூட இருக்க எனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். இந்த ஜிமின் டேக்கு மட்டும்தான், அந்த யங் ஜிமினுக்கு மட்டும்தான் ஓகேவா. அதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. ஜிமின் நல்லா கேட்டுக்கோ ஓகேவா. என்னை விட்டு இங்கே போகணும் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி அவ்வளோதான். லைஃப் லாங் நீ ஜீவான் எல்லோரும் என் கூட மட்டும் தான் இருக்கணும் ஓகேவா. உன்னை லைஃப் லாங் நான் பார்த்துப்பேன். என் லைஃப்பில் யார் வேணாலும் வரல, யார் வேணாலும் போகலாம், ஆனால் நீ பர்மனெண்ட்டாக இருப்பேன் என் கூட ஓகேவா சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்லாம் நினச்சி நீ குழப்பிக்காத. கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் லவ் சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி நீ வந்து குழப்பிக்காத ஒன்றே ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஆமாம் நான் குழப்பிக்கிறேன் சொல்லி ஜிமின் தான் திட்டுறாங்க டே பார்க்குறாங்க. அப்புறம் அந்த ஜேகே இருக்கானா அவங்க கொஞ்சம் தள்ளி சொல்கிறாங்க. ஏன் தள்ளி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஏன் தள்ளி இருக்கணுமா, அங்கே பாரு அவங்ககிட்ட வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு அது பிடிக்கல சொல்கிறாங்க. அவனும் அப்படிலாம் பேசல, நீங்கள் தான் நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கோவப்படுறதா சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க சொல்லி கேட்க ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. ஜிமின் சொல்கிறது இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிமின் லிப் அப்படி கிளிக் பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அப்படி கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஸ்ட்ராக் ஆகிடுது. எனக்கு ஒரு இப்படி பண்ணுவார் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் மைண்டில் வச்சுக்கோ, நீ மேரிடான ஒரு பர்சன் ஓகேவா, கிம் டேங்கோட ஒய்ஃப் புரியுதா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்ன ஜிமின் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நாளைக்கே நினச்சா கூட பப்ளிஷ் பண்ணி விட்டுரும் ஓகேவா, இவங்க தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்போ சொல்லணும். ஜிமின் பார்க்குறேன் அப்படி தப்புறம் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படியா, நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சரியா சொல்கிறாங்கக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா இதுக்கப்புறம் நீ தான் பார்த்து நடந்துக்கணும், இல்லை அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ கீழே போடாமா சொல்கிறாங்க. பாரு ட்ராப் பண்ணுறதே சொல்கிறாங்க. ஜிமின் உங்கள்கிட்டவும் எந்திரிச்சிட்டாங்க. இப்போ எந்திரிக்கும் போது ஜிமினுக்கு லைட்டாக மயக்கமாக வர மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி 2-3 டேஸாகவே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி வாமிட் வர மாதிரி ஃபீலாகவே இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. கடவுளே ஹெல்த்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஹெல்த்து கேர் பண்ணுறதே இல்லை, ஃபஸ்ட்டு போய்ட்டு டாக்டரை பார்த்து செக் பண்ணேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் முன்னாடி போய் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நைட்டு கூட சாப்பிடாம இருக்கும்னு சொல்லிட்டு நடந்து வர இப்போது கீழே பார்த்தாக்கா இந்த ஜிம்முக்கு சொல்கிறாரு இந்த டேருக்கானே கொஞ்சம் கூட அவனுக்கு வைக்கவே இல்லை. நைட்டு தூக்கிட்டு போனான், அதுக்கப்புறம் கீழே கூட்டிகிட்டு வரல சொல்லிட்டு பட் ஜின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அஜிமா பார்க்குறாங்க. ஜின்
தம்பி நான் உடனே கேட்கணும் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டேவும் ஜிம்னி இறங்குறாங்க. குட் மார்னிங் எவ்ரிவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஹியாங், குட் மார்னிங் மாமா சொல்கிறாங்க. குட் மார்னிங்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சின்ன டேலர் சின்ன நம்ம நேரம் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஃபேஸை பார்த்தா அவ்வளோ க்ளோவிங்காக அழகாக இருக்குது. இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் இருந்தால் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஷைனிங்காக அப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ இந்த அஜிமா பார்க்குறாங்க. ஒரு அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னாக்கா இப்போ கொஞ்ச டேஸாகவே நம்ம ஜிம்மினுக்கு அவங்க மெடிசன் கொடுக்கறதே இல்லை. ஜின்னு எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாரோ, ஜீவான ஜின்னா எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போ ஜிம்மினுக்கு அவங்க மெடிசன் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா ஜிம் தானே இப்போ ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ டேவும் ஜிம்மி தான் நார்மலாக ஹாப்பியாக இருக்காங்களே. இந்த வீட்டில் மேடு வரைக்கும் ஹாப்பி. ஏன்னா டே வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஹாப்பியாக இருக்காரு. அதுவும் ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்மைல் பண்ணுறது. இப்போ நம்ம ஜின்னு அந்த வீட்டுக்கு வந்துருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் டேவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இப்போ நம்ம அஜிமா தான் ஜின் தம்பி அதை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டவுட் இருக்குது, இருங்க அப்போ சொல்கிறாங்க. நம்ம வேணால் செக் பண்ணி பார்த்துருமா? இல்லை வேண்டாம், ஒரு 1 வீக் போகட்டும், எப்படி தான் தெரியும்ல. அப்படி அது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இப்போ கேட்டு இல்லைன்னு ஆச்சுன்னா அது கஷ்டமாக போயிடும் சொல்கிறாங்க. ஆனால் ஃபேஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. அஜிமா பார்க்குறாங்க. கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஜிம்முக்கு கொடுத்த அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் இருக்குல்ல, அது வந்துட்டு 50% வந்து ப்ரெக்னென்ட் ஆகும். 50% ப்ரெக்னென்ட் ஆகாது. அப்படி ஒரு மெடிசன் தான் கொடுத்துருப்பாரு. அதுவும் டோசேஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாரு. ஏன்னாக்கா ஜிம்மோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஜிம்மோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். மேபி அதை ரொம்ப அதிகமாக டோஸ் கொடுத்துட்டாக்க குழந்தைய கூட பறக்காமல் போயிடும்ன்ற ஒரு ரீசனுக்காக ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அது ஜிம்முக்கே தெரியாது. ஜிம்முக்கு வந்துட்டு அவர் எதுவும் யோசிக்கவே இல்லை. ஜிம்முக்கு அந்த மாதிரி மயக்கம் வாமிட்லாம் வருதான் அது கெஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மெடிசன்லாம் சாப்பிட்ருக்கோம் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காரு. அவர் எந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்காரு அவருக்கு தெரியல. அது வேல்யூ வந்து அவருக்கு பெருசாக தெரியல. இப்போ அப்படியே விட்டுருப்பாரு. இந்த பக்கம் நம்ம அஜிமன் பார்க்குறாங்க. உட்காருங்க சார், நம்ம ஜிம்மின் உட்காராங்க. ஜின்னு பார்த்தா வெரைட்டி குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம்மின் இந்த இதெல்லாம் வைக்கிறாங்க. ஜிம்மின் பார்த்தா சாப்பிடும்போது அவருக்கு இந்த புளிப்பான திங்ஸ்லாம் நல்லா பிடிக்குது. ஒரு மாதிரி பிக்கல் அந்த ஊறுகாய் வச்சிருப்பாரு நம்ம ஜின்னு. அந்த ஊறுகாய் மட்டும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அவருக்கு கிரேவிங்ஸாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. அவர் நல்லா சாப்பிட்ருக்காரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஒரு கன்ஃபார்மாக ஆகிட்டு நம்ம ஜிம்மின் ப்ரெக்னென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது அவனுக்கு தெரியல. அவன் ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம இப்போதும் கேட்க வேணாம். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கொடுக்க அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மியை வச்சுக்கணுவாங்க ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் சாப்பிடும்போது நம்ம ஜிம்மோட ஹிப்பில் கை வைக்கிறோம், டைஸில் கை வைக்கிறோம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சும்மா வர சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் கொஞ்சிக்கிறதும் இந்த மாதிரி டச் பண்ணிக்கிறதும் பார்க்க அழகாக இருக்குது. ஜிமின் தான் அப்போ நான் தான் டச் பண்ண சொல்லி ஜிமின் இப்போ டேவோட ஹிப்பில் கை வைக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. 2 பேரும் அப்படி சீக்கிரட்டாக ரொம்ப டச் பண்ணிக்கிறதும் ஃப்ளட் பண்ணுறதும் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இப்போ இதை பார்க்குற ஜீவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா ஹியாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் மாமா கூட சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஜின்னு சைட் பார்த்தா ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜின்னோட ஆசை, ஆரமோட ஆசை, அதுக்கப்புறம் நம்ம ஜீவனோட ஆசைலாம் நம்ம ஜிம்மிட்டையும் ஒன்றா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும்தான். இப்போ மேடு வரைக்கும் பார்க்குறாங்க. ஐயோ இவங்க 2 பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ரசித்து பார்க்குறாங்க. ஃபைனல் அந்த பக்கம் ஜிம்மி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. ஓகே டே கிளம்பலாமா, டைம் ஆக சொல்கிறாங்க. ஜின் அங்கிள் பாய் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிவான் போயிட்டு 2 ஹவர்ஸ் அவர் போயிட்டு ஜிவானோட சிக்ஸ் அவர் கிஸ் பண்ணிட்டு கிளம்புவா சொல்லிட்டாங்க. ஓகே ஹியாங் நான் பத்திரமா இருக்கிறேன் ஓகேவா, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க என்னை பார்த்துக்கதான் இவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில் சொல்கிறாங்க. சரிடா அப்புறம் கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி நில்ல சொல்கிறாங்க. என்ன சொல்லி கிட்ட பார்க்குறாங்க. கிட்ட வந்துட்டு இங்கே பாரு ஜிம்மி, நீ கண்டதையும் வாங்கி சாப்பிட்றது வெளில சரியா, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இல்லை சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து கொடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் அங்கிள் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ நல்லா ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ரொம்ப உடம்பெல்லாம் அழட்டிக்காத என்ன, அப்புறம் பார்த்து நடக்கணும், பொறுமையாக நடக்கணும் சரியா சொல்கிறாங்க. நிறைய கூடியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பொருள் என்னாச்சு அங்கிள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. டெய்லி தானே ஒர்க் போகிறேன், இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் கேர் பண்ணல, அவங்க அளவுக்கு வேறு யார் கேர் பண்ண போகிறா. அது ஏன்னா ஜின்னு பார்க்குறப்ப ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது, அவங்க அம்மா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ டேக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஏம்மா நான் தான் விடேஜ் வேலைக்கு போகிறேன், ஒரு டைமாவது என்னை வந்துட்டு பத்திரம் போட்டேன்னு ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பீங்களா அப்படி கேட்குறாங்க. அவருக்கு பசு ஆயிடுச்சு. ஏன்னா தன்னோட அம்மா அங்கிட்ட போகிறோட இவ்வளோ பாசமாக இல்லை, ஜிம்முக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. யார் நீ நடிக்கதாண்டா போகிறா சொல்கிறாங்க. என்னத்துக்கு நீ வேலைக்கு போகிற நடிக்கதானே போகிற சொல்கிறாங்க. அம்மா ஆக்டிங் ஒரு ஜாப் தான்மா சொல்கிறாங்க. ஆமாம் இங்கேருந்து போனதுமே ஒரு கொடையை போட்டு கீழே ஒரு சேர் போட்டு உட்கார வைப்பாங்க, நீ உட்காந்துருப்ப. அப்புறம் ஒரு பொண்ணு வரும், சார் காமிங்க சொல்லிட்டு டச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் போடும். அப்புறம் இன்னொரு பொண்ணு வரும், சார் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஒன்றா ஒரு 10 பேர் அங்கே தாங்குவானுங்க. அப்புறம் நீ பாட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பா. இது போயிருக்க ஆக்டிங் வர சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கணும் எல்லா ஜிம்மெலாம் விழுந்து ஜிம்மெலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு சரிப்பா கன்சிடர் பண்ணுங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக தான் அதனை உண்மை, நீ அதுக்கு தானே போகிற, அந்த வேலைக்கு தானே போகிற, அதுக்கு வேறு சொல்லுமாமே பத்திரம் பார்த்துக்கன்னு சொல்லி ஜிம்மின் பாரு எங்கெல்லாம் வெளில குழந்தை போய் அலையும் தெரியுமா, கஷ்டப்படும். ஒரு நியூஸ்லையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணிச்சுக்கல எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி பற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. டீக்கு ரொம்ப பசுவாக இருக்குது. ஒரு பக்கம் அவர் பார்த்து நல்லா கலாய்க்கிறாங்க நம்ம ஜின்னு. இவன் பார்க்குறது ஆக்டிங் வேலை, இதுக்கு வர நான் ஒரு பார்க்கணும் அம்மையா சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்ல டே பார்க்குறாங்க. அம்மா ரொம்ப கலாய்க்கிறீங்கம்மா, ரொம்ப டீஸ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் சிரிச்சிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின் என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை டே அது என்னால் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க. இருக்கும் சன் இல்லாவும் மதர் இல்லாமல் சேர்ந்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் வச்சு செய்கிறீங்களா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க.
ஆரம்பம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜீவான சிரிக்கிறான். மேடு வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க. போதும் போதும் எல்லாம் சிரிச்சு நிறுத்துங்க சொல்றாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே அங்கிள் நான் கிளம்புறேன் சொல்றாங்க. சரி ஓகே ஓகே பத்திரம் போயிட்டு வா சொல்றாங்க. அவர் ரொம்ப கொஞ்ச நேரம் நம்ம ஜிமினை சரி நான் கிளம்ப சொல்லி இல்லை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அப்படியே போகிறதுல அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ போகணும் என்ன சொல்றாங்க. டே காலம் பார்த்து ட்ரை பண்ணது சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உண்மையாக நீங்கள் எனக்கு அம்மாவோ இல்லை அவனுக்கு அம்மா வாசு கேட்குறாங்க. ஏன்டா அவனுக்கு ஏன்னா ஒரு பொறாமையா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை என்னை பார்த்து ஒரு நாள் சொல்லிருப்பீங்களா சொல்றாங்க. அட போடா நீ சொல்லிட்டு உன்னை யார் கண்டுப்பா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ பத்திரம் போயிட்டு என்ன சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆயிட்டு நம்ம ஜிமின் ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஜிம்முக்கு தான் தெரியலன்னா இது வரைக்கும் நம்ம ஜிம் பாட்டுக்கு நம்ம டே கூட போறாங்க. இப்போ டே வந்துட்டு கார் ஓப்பன் பண்ணுறாங்க. உட்கார சொல்றாங்க. ஜிம் உட்காருங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அம்மா இன்னைக்கு என்னாச்சு அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப கவனிக்கிறாங்க சொல்றாங்க. ஆமா அதான் எனக்கு தெரியல அங்கிள் என்ன எப்பவுமே நல்லா தான் பார்த்துப்பாங்க. ரொம்ப கைண்டு ரொம்ப ஸ்வீட்டு எப்பவுமே கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுல சொல்றாங்க. ஆமா சொல்லிட்டே நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபைன் நம்ம டே அண்ட் ஜிம் தான்டா 2 பேரும் வந்து ஆஃபீஸ் கொண்டுட்டாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே பத்திரம் போயிட்டு வரையா அவங்க சொல்லிட்டாங்க. பாய் பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. அப்படியே நம்ம இன்னைக்கு யோன்சின் சரி பார்க்கலாம்டா. யோன்சின் 2 போகம் வந்துட்டு மீட் பண்ண போறாங்க. எனக்கு ஃபோட்டோலாம் எடுக்கணும் இல்லையா அதனால் அவங்க வந்து போயிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு ஜெயம்ஜன் வந்துட்டு நம்ம போகம் சொன்ன பிளேஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஃபைனல் இந்த பக்கம் காய் ஜேஹோப்பு அப்புறம் போகம் 3 பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. டே அந்த பையன் எப்படா இருப்பான் சொல்கிறாங்க. தெரியலடா ஜிம்மோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும் ஃபேஸ் விட்றவங்க தெரியாது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிருக்காங்கடா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பையன் வர அம்மா கியூட்டா அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. வேறு யாரும் நம்ம யோன்சின் குட்டி தான் ஓகே. யோன்சின் குட்டி அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. ஒரே ஜஸ்ட் ஒரு நார்மல் பேண்ட்டு ஒரு டிஷர்ட் அவ்வளோதான். ஒரு நெக்கில் ஒரு சின்ன செயின் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. வா அப்படி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. டே அந்த பையன் தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. செம்ம அழகாக இருக்கான். அப்போ ஜெயோ பார்க்குறாங்க. உண்மையாகவே அழகாக இருக்கான்டா அவன் சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. போகம் பார்த்தா யோசிச்சு வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காரு. ஏன்னா அன்றைக்கி தான் அவர் கிஸ் பண்ணும்போது ஃபேஸை பார்க்க வேண்டியே. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரதும் அவர் தான் தெரியல அவருக்கு. அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறேன். டே போகம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னன்னு டே அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண தாண்டா வரேன் ஆக்டிங் பண்ண தான் வரேன் ஓகேவா அவன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதான் சொல்கிறாங்க. இல்லைடா உண்மையாக சொல்கிறேன் செம்ம அழகாக இருக்கண்டா பையன் சொல்லிட்டும்பா காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. உண்மை தான் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யோன்சின் வராங்க. யோன்சின் திரும்பி போகம்லாம் பார்த்துட்டு ஹலோ சார் நான் தான் யோன்சின் ஜிமின் ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. ஆமாம் ஹாய் போகம் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னுடைய ஐடல் ஆச்சே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ட்ரஸ்ட் இருக்கா எனக்கு நிறைய ட்ரஸ்ட் இருக்கு ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் எதுவும் நினச்சி ஒர்க் பண்ணீங்க ஓகேவா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆக்டிங் பண்ண தரேன் நீங்கள் நம்பலாம் சொல்கிறாங்க. இப்போ யோன்சின் போகமுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா அன்றைக்கி டெக்ஸ்ட் பண்ணிட்டு பாருலையா அன்றைக்கே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கும். இவ்வளோ அழகாக நம்ம மேலே கேர் பண்ணி யாருமே நம்பாதப்போ அவன் மட்டும் நம்புறேன்னு சொல்கிறானே சொல்லிட்டு அப்போவே ஒரு பாசம் வந்திருக்கும். இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நேரில் பார்க்கும்போதும் அவ்வளோ அழகான பையன் அவ்வளோ சிம்பிளாக நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். வந்ததும் இல்லாமல் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகமுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ காய் பார்க்குறாங்க. ஹாய் ஐம் காய் சொல்கிறாங்க. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. நான் தான் வந்துட்டு 3 பேருக்குமே அதாவது ஜேஹோப்பு நம்ம போகம் அதுக்கப்புறம் 3 பேருக்கும் நான் தான் மேனேஜரு அப்புறம் அது அசிஸ்டண்ட்டு அப்புறம் பிஏ எல்லாமே நான் தான் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் தான் அவங்க 3 பேருக்கு எல்லாமே நான் தான் அட்வைசர் எல்லாமே. நம்ம காய் எப்படின்னாக்கா இவங்க 3 பேருமே வந்துட்டு ஆக்டராக தானே இருக்காங்க. ஜேஹோப்பு போகமும் நம்ம 3 பேர் வந்துட்டு ஆக்டராக இருக்காங்க மாடலாக இருக்காங்க. அவங்க எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறாங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அதோட பெனிஃபிட் என்ன அப்புறம் வந்துட்டு அகைன் அந்த லாஸ்ட்டில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் தானே சொல்லுவார் ஓகேவா. அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம காய்க்கு எல்லாமே தெரியும். எல்லா ஃபீல்டை பற்றியும் தெரியும். யார் யார் எந்த பர்சன் கெட்ட பர்சனா நல்ல பர்சன் எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் கேட்டு தான் அவங்க மொத்தம் 3 பேரும் வந்துட்டு மற்ற 3 பேரும் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. அந்தளவுக்கு காய் வந்து அவங்க 3 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். காய் நல்ல ஒரு பொசிஷனாக தான் இருக்கார் ஓகேவா. இப்போ காய் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஓகேவா ஆக்டிங் பண்ணி கொடுக்க எனக்கு ஓகே. அவர் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. ஓகே இதுக்குள்ளே வாங்க சொல்லிட்டாங்க. சென்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ப்ரைவேட் ரூம் தான் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யோன்சினும் போகம் உட்காராங்க ஒரு சோஃபாவில் ஃபோட்டோ எடுக்க ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருக்காங்க. ஜேஹோப்புங்கா இவங்க கேமரா செட் பண்ணிட்டாங்க. கேமரா செட் பண்ணி பார்த்தாக்கா இந்த கார்னரில் ஒருத்தவங்க அந்த கார்னரில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. நடுவில் பார்த்தா 2 பேர் உட்காரலாம் போல. என்னப்பா இது சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்க பார்த்தா நடுவில் 2 பேர் உட்காரலாம் போல. எப்படி உட்காந்து அப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும். நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்க முடியும் தானே ஃபோட்டோ எடுக்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க. நான் வரேன் சொல்லிட்டு இப்போ அவர் கொஞ்சம் ஏஞ்சி வராரு. எந்திரிச்சு வந்துட்டு கிட்ட உட்காரன்னு போக நம்ம யோன்சின் கொஞ்சம் பயம் வந்தது. கொஞ்சம் ஷைனஸ் இல்லைனாக்கா எனக்கு அவர் கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா அவர் ஞாபகம் இருக்கிறதுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்குல்ல இது. ஆனால் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஷைனஸில் கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் பின்னாடி போகிறாரு. அப்படி பின்னாடி போகும்போது அவர் சோஃபா கிட்ட கொஞ்சம் தள்ளி போக இப்போ போகும்போது கொஞ்சம் கிட்ட போகிறாங்க. கிட்ட போகும்போது என்னன்னாக்கா அப்படியே கொஞ்சம் லைட் ஆகிற யோன்ஸ் வந்து லைட் ஆகிடாரு அது சோஃபாவில் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி. இவர் கிட்ட போகும்போது 2 பேரும் ஐ கான்டாக்டில் லாக் ஆகிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அவரில் ஐயை பார்க்கும்போது அப்படி லாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம யோன்ஜனுக்கு போகம் பக்கத்தில் பார்க்கும்போது அவரே அறியாமல் வச்சுக்கானவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காயின் ஜோகம் பார்க்குறாங்க. டே பர்ஃபெக்டாக எடுத்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ அவங்க தான் ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க நேச்சுரலாக அப்படி பார்க்குறது வந்து என்ன பண்ணுறாங்க
பண்ணுறாரு, இவங்க ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரொம்ப க்ளோஸாக. 2 பேரும் ஒருத்தர் மேலே அப்படியே மூழ்கிடுறாங்க பார்வையிலேயே. அவரை பார்த்துட்டு இருக்கா, இவர் பார்த்துட்டு இருக்கா, 2 பேரும் தனி ஒரு உலகத்துலேயே போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜெயகோபங்கா இவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்குடா சொல்கிறாங்க, ஆக்டிங் பண்ண தேவையில்லை, அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்கடா சொல்கிறாங்க. ஏண்டா ஒருவேளை இவனுக்கு பிடிச்சிருக்கா அவனை ரியலாகவே சொல்கிறாங்க, தெரியலையே சொல்லிட்டு இப்போ அவரா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக வந்துச்சு ஃபோட்டோ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெயோ பார்க்குறேன் டே இந்த ஃபோட்டோ அம்புட்டு அழகாக இருக்குடா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க, சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஓகேவா, நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோ கிடச்சிச்சு, நம்ம வெளில போயிடுவோம், அவங்க எப்போ அந்த உலகத்தோட்டு வெளில வராங்களோ அப்போ அவங்க பேசிட்டோம் வா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி சத்தம் போடாமல் வெளில போகிறாங்க. வெளில போகும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த டோரை கொஞ்சம் பட்டுன்னு சாத்திடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தான் போக வந்து ரியாலிட்டிக்கே வராங்க. வந்து பார்க்குறாங்க, இப்போ யோசிச்சிருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குனு 2 பேர் ஷை ஆகிட்டு அப்படி கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்லும்பா யோசிச்சு சொல்கிறாங்க, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் எந்த தப்புமே பண்ணல சரியா, நான் உங்களை நம்புறேன், அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறேன், உங்களை நான் நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க ஓகே, நீங்கள் அகைன் கண்டிப்பாக நீங்கள் அகைன் ஷைன் ஆகுங்க, உங்கள் மார்க்கெட்டிங்காக நான் அகைன் நம்பர் 1 வரும், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு என் கூட ஆக்டிங் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா, எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை, எனக்கு நீங்கள் அகைன் நார்மல் நம்பர் 1 வரணும் சொல்லவும் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரே ஒரு ஃபேன் இருந்தால் கூட போதும், ஃபேக்காக லவ் பண்ணுற 1000 ஃபேனை விட ஒரே ஒரு ட்ரூ ஃபேன் நம்மளுக்கு போதும் இல்லையா. அப்படி தான் நம்ம நம்ம போகம் பார்க்குறாங்க. யோசிச்சிடேன், நீ இப்படி ஒரு பர்சனா, நீ ஃபேஸும் அவ்வளோ அழகாக இருக்குது, அவர் லவ்வும் அவ்வளோ அழகாக வச்சிருக்காரு, அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னாக்கா அந்த அவர் கேரக்டர் அவ்வளோ அழகாக இருக்குது, அவர் மேலே ஒரு ஐடலாக ஒரு மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு நம்ம யோசிச்சன், அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க. இப்போ போகம் சொல்கிறாங்க, இப்போ போகமுக்கு பிடிச்சது நிறைய விஷயம் ஜிம்முக்கு அதான் நம்ம யோசிச்சுட்டு தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியுமா, நல்லா தெரியுமே, நீங்கள் என்னோட ஃபேவரட் ஆக்டர், நான் எப்படி உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்காம போயிடுவேன் யோசிச்சு சொல்ல போகம் அவர் தான் ஃப்ளாட் ஆகிட்டாரு. அவர்கிட்ட பயங்கரமாக பேசிக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப நேரம் போகுது, சரி ஓகே இப்போ டைம் ஆகுது கிளம்பி வா ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகமோ தேங்க்யூ சொல்கிறாங்க, நான் ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணவா ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேருமே கிளம்புறாங்க. இப்போ காய்கிட்ட ஜோக பிடிச்சி யோசிச்சு சொல்கிறாங்க, அப்போ நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம யோசிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக ஒரு போகமுக்கு பக்கத்தில் உட்காந்தது, ஏன்னா அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது. இப்போ வேணா ஒரு சுச்சுவேஷன் மாறி இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ ஃபேமஸாக இருப்பார், பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பக்கத்தில் அவர் பிடிச்ச ஐடல் கூட பக்கத்தில் உட்காந்து பேசி சிரிச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, தன்னோட வீட்டை பற்றி கூட பயமே இல்லை சாருக்கு, அவ்வளோ ஹாப்பி. ஃபைனலாக அவர் அவங்க வீட்டு ஆஃபீஸ் வராங்க. வந்து பார்த்தா இந்த பக்கம் ஜிம்மி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மினா சொல்லிட்டு ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்லி பார்க்குறாங்க, ஏச்சு பார்த்தா எந்திரி சொல்கிறாங்க. சார் அவர் எந்திரிச்சிட்டாரு, அப்படியே ஹக் பண்ணி அப்படியே சுற்றுறாரு, டைட்டாக ஹக் பண்ணி சீக்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிடுறாரு. என்னடா பண்ணுறாரு கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. ஃபைனலாக என்னுடைய ஐடல் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னோட ஹீரோ உன்னோட ஹீரோ ஓ அப்படி சொல்கிற ஞாபகம் வந்துட்டு, ஏன்னா நம்ம போகமாக சொல்கிறான்னு சொல்ல புரியுது. போகமுக்கு சொல்கிறாங்க, என்னடா போகம் நம்ம பாருங்க, என்னுடைய ஹீரோவுக்கு நான் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது, எல்லாமே நல்லதாக நடக்க போகுது, இதுக்கப்புறம் அவர் பிரச்சனையே வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஓ இப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணியாச்சு, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு தெரியுமா, நான் அவர்கிட்ட பேசணும் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சரி சரி அவரும் சொல்கிறாரு, இப்போ இவங்க 2 பேரும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் தான் உங்களுக்கு கிஸ் பண்ண பர்சன், நீங்கள் தான் எனக்கு கிஸ் பண்ணீங்க சொல்ல வேண்டியதானே சொல்கிறாங்க. அதை சொல்லலாம் தான் நினச்சேன், இருந்தாலும் வேண்டாம் ஓகேவா, அவருக்கு தெரியாமல் பண்ணிட்டார், அவர் என்ன சொல்லிட்டா இருக்காரு, அவர் அப்படி கூட ஹார்ட் ஆக வேணாம். என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவர் அகைன் பேக் டு நான் பழைய போகமாக ஆகணும் ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாரும் அவர் லவ் பண்ணணும், யாரெல்லாம் அவரை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்களோ, ஹேட் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களோ, அது எல்லாமே பாசிட்டிவாக மாறணும், அவருக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும், இதை தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னன்னு காமா அந்த பக்கம் போகம் பார்த்தா யோசிச்சு பேசிட்டு போனே நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவாக பேசியிருப்பாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு லவ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போகமும் நம்ம ஜிம்மினும் யோசிச்சும் ஹாப்பியாக இருக்கா. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது, திரும்பி பார்த்தாக்கா நம்ம டியா வந்துருக்கா. யோசிச்சு அப்படி சொல்கிறாங்க, ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க, உங்களுக்கு போகமோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோமே, அது என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை பற்றி தப்பாக எழுதுறீங்களா, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன் அவர் அப்படி தானே இருக்காரு, அப்போ அவரை பற்றி அப்படி தானே எழுதுவோம் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் உண்மையாக எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா, இல்லை அவர் பாய் ஃப்ரெண்ட் யாரும் ட்ரூவாக பாய் ஃப்ரெண்ட் யாரும் கண்டுபிடிச்சிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ டியா பார்க்குற யார் நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நீங்கள் ஃபேக்காக எழுதலாம் நிறுத்திட்டீங்கன்னா நாங்கள் உண்மையான நாங்கள் வந்து எழுதுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகம் டியா பார்க்குறாங்க, சரி சொல்லு அப்போ யார் பார்த்து போகும்போது பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி கேட்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு
உனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் நான் சொல்கிறேங்க, அவர் தெரிஞ்ச ஒரு பர்சன், அதுவும் உனக்கு இங்கே இருக்க ஒரு பர்சன் சொல்லிடுறாரு. நம்ம யோசிச்சுட்டு சொல்லவும் டியாவோட ஃபோக்கஸ் எங்கே போகுதுனாக்கா ஜிம்மின் கிட்ட தான். ஏன்னா அன்றைக்கி டே கிட்ட பேசிட்டு இருப்பார் இல்லையா, அப்போதுலேருந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கா அவ்வளோ பெரிய பர்சன் அவர்கிட்டயும் க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கானாக்கா போகமே அப்படி தான் போல சொல்லிட்டு ஜிம்மின் இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கிட்டியா அப்படி கேட்குறா. ஜிம்முக்கு டக்குன்னு சொல்லணும்னு கோவம் வருது. என்ன சொல்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அவன் சொல்கிறானே போகமுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, அப்போ இந்த பிளேஸில் இப்போ நீ இருக்க, நான் இருக்கேன், இவன் இருக்கான், 3 பேரில் யார் நீ தானே சொல்லிட்டு நம்ம இவன் சொல்கிறா டியா சொல்கிறா. இப்போ யோசிச்சுட்டு போகுது. டியா என்ன பேசுகிற சொல்கிறாங்க. அதானே உண்மை. இங்கே பாரு ஜஸ்ட்டு உனக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், உன்னோட பாடியை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு சமக்கம் டியா, அங்கே பாரு நான் உன்ன மாதிரி நினைக்காத, நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ டியா பார்க்குறேன் நீ அப்படி தான், அப்புறம் என்ன நீ தானே அவன் லவ் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு சமக்கம் வருது. இங்கே பாரு யார் பற்றி பேசிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டேரக்டாக நம்ம யோன்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோன்சன் சொல்கிறாங்க நீயே சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க. நீ பார்த்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாரும் சொல்ல அவகிட்ட சொல்லிட்டு அவ சொல்ல. இப்போ நம்ம டியா பார்க்குறா அவனுக்கு தெரியுமா சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் நீ இவன் தானே சொல்லிட்டு நம்ம டியா வந்துட்டு யோன்சன் கேட்குற ஜிமின் தானே பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லவும். இப்போ நம்ம இவன் அழகு வச்சு தானே இப்பெல்லாம் மயக்கிறான் எல்லாரையும் சொல்லிட்டு இவ டியா சொல்கிறா நம்ம ஜிமிக்கு தப்பாக பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம யோன்சன் பார்க்குறேன் ஜிமினை பற்றி இன்னொரு டைம் தப்பாக பேசினா அவ்வளோதான் பார்த்துக்கோ, உனக்கு என்ன இப்போ பார்ப்போம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாரும் தெரியும் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறாங்க. இப்போ டியா சிரிக்கிற நக்கலா என்ன கொஞ்சம் பேசிட்டு இருக்க நீ, உன்னோட தகுதி என்ன, இவன் பார்க்க உங்களோட தகுதி என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவரோட பக்கத்தை கூட போய் நிற்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. அவர் பக்கம் நீ போய் பக்கத்தில் என்ன அவர் பேரை கூட சொல்லக்கூடாது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சரியா, அவர் போகும்போது சொல்லலாம், அவர் பாய் ஃப்ரெண்டு நீ சொல்லவே கூடாது. அவர் எங்கே இருக்காரு, அவர் போய் உன்னையா லவ் பண்ண போகிறாரு, நீ உன் ஃபேஸை கனால பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டா. இப்போ ஜிம் பார்க்குறேங்க இதான் லிமிட், இதுக்கப்புறம் உன் ஃபர்ஸ்ட் நீ ஃபஸ்ட்டு கனால பார்த்துருக்கியா சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க, அங்கே யோன்சன் பார்க்குறாங்க பாரு போகமோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான் அவர் சொல்லிட்டு அவரே அவர் சொல்லிக்கிறாரு. இப்போ நம்ம டியா சிரிச்சிட்டே இருக்காரு நீ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வேற யார்கிட்ட போய் இந்த கதையை சொல்லுவோம் நீ யார் பேசினாலும் நம்ப மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ யோன்சன் சொல்கிறாங்க பாரு நான் தான் அவரோட பாய் ஃப்ரெண்டு, நம்பினாலும் நம்பாட்டியா அதான் உண்மை சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவரே நான் தான் பாய் ஃப்ரெண்டு சொல்லுவோம். ஜிம்மிக்கு ஒரு கடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு லைட்டாக சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவனே சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இந்த பக்கம் டியா பார்க்குற காமெடி பண்ணாத என்ன சொல்கிறாங்க. அப்படி கூட உன்னெல்லாம் யாரும் பாய் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா, ஒரு மாதிரி சீப்பாக பேசிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக இவங்க பேசிட்டு இருக்கும்போதே சடனாக டோர் வந்து ஓப்பன் ஆகுது, இவங்க கேபின் டோரு. திரும்பி பார்த்தாக்கா 2-3 பசங்க ஓடி வராங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் தான் ஓடி வராங்க. யோன்சன் அப்படி சொல்கிறாங்க. என்னன்ற போய் பார்க்குறாங்க. யோன்சன் தெரிஞ்சு இவங்க எதுக்காக ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. யோன்சன் நீ தான் வந்து பார்த்து போகும்போது பாய் ஃப்ரெண்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ டியாக்கு தூக்கி போட்டது என்னாச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோன்சன் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சாரிப்பா சாரி சரியா நாங்கள் அப்படி எழுதுறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ யோன்சனுக்கு சமக்கம் இருக்கு, இருந்தாலும் பெருசாக காமிக்க மாட்டாரு. இல்லை பரவாயில்ல ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் எழுதினாலும் அவர் தப்பானவராக ஆக மாட்டார் ஓகேவா, யார் வேணால் அவர் மேலே கல்ல தூக்கி எறியலாம், ஆனால் அவர் என்னைக்கு அவர் கலங்கி போயிட மாட்டார் ஓகேவா சொல்கிறாங்க. அவர் வந்து பியோர் சொல் ஓகேவா, அவருக்கு ஒரு நதி மாதிரி, நதி என்னைக்கும் கல்ல தூக்கி போடுறதுனால கலங்கி போயிடாது அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்சன் சொல்கிறாங்க. இப்போ அவங்கள பார்க்குறாங்க. சாரி யோன்சன் நாங்கள் எங்களுக்கு தெரியாது நீ தான் ஒரு பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எழுதுனீங்க அப்படி சொல்கிறாங்க. சாரிப்பா சாரி சொல்கிறாங்க. இப்போ டியா பார்க்குற என்ன பேசுகிறீங்களா, எதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட சாரி கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு டியா அந்த ஸ்டாஃப்ஸ் தான் திட்டா. ஸ்டாஃப்ஸ் அவங்க டீம் எடுத்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இல்லை இவன் தான் பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணி காமிச்சா அங்கே ஒரு நியூஸ் வந்துருக்கு. என்னன்னாக்கா போகம் இருக்கார்ல அவருடைய அவருடைய ஓன் அக்கௌண்ட்டு அவரே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரே ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி ஒரு இதை எழுதி வச்சிருக்காரு. இந்த டியா ரீட் பண்ணிட்டு அவருக்கு ஷாக் ஆகிடுது. அவருக்கும் ஷாக் உண்மையாக இவன் போயிட்டா அவங்களோட பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவள் நம்ப முடியல. நீ சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அவங்க இது போதுமா இன்னும் இதை ப்ரூஃப் வேணுமா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கொலீக்ஸ்லாம் பார்க்குறாங்க. இங்கே பாரு இவன் தான் பாய் ஃப்ரெண்டா ஓகேவா, நம்ம தப்பாக எடுத்துருவோம், இதுக்கப்புறம் எழுத வேணாம் ஓகேவா சாரி சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. இந்த பக்கம் டியா பார்க்குற அப்படியே ஒரு அடங்க மாட்டாங்க. பாரு நீ இப்போ சொல்ல நம்புவோம், நான் யார் வேணும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் நம்பவே மாட்டேன் ஓகேவா, இதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. இந்த பக்கம் நம்ம யோன்சன் பார்க்குற இவன் நம்மளால நம்பாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷத்தை கையில் பிடிக்க முடியல. அவர் பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த அவர் போட்டுறாரு இல்லையா, போஸ்ட் போட்டிருக்காரு இல்லையா. ஏன்னா அவர் எப்படின்னாக்கா ஃபேஸ் ஃபுல்லாக தெரியாது, போகமோட ஃபேஸ் தான் ஃபுல்லாக தெரியும், நம்ம யோன்சனோட ஃபேஸ் வந்து சைடு மட்டும் தெரியும். அது ஒரு சைடு பக்கம் வந்து பிளராக இன்னொரு சைடு பக்கம் ஃபேஸ் ஃபுல்லாக கிளியராக தெரியும். அவர் பாதி ஃபேஸ் மட்டும் அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம யோன்சன் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு ஃபேஸ் தான் ஓகேவா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னடா போட்டிருக்காரு சொல்லிட்டு ஜிம்மின் யோன்சன் ஒன்றாவே சேர்ந்து பார்க்குறாங்க. அந்த ஆர்டிக்கல் அந்த எப்படின்னாக்கா ஒரு 2 ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி ஒரு சின்ன கவிதை 2 லைனில் எழுதியிருக்காரு. அது என்ன கவிதைனாக்கா
யாருமே நம்பாத இவ்வுலகில் சாரி மன்னிச்சுக்கோங்க. நம்பிக்கை இல்லா இவ்வுலகத்தில் என்னை நம்பிய ஒற்றை ஜீவன், என் உயிரின் உயிராய், என் எல்லா துயரிலும் என்னுடன் இருந்தவன் நீ மட்டுமே, என் இருளின் ஒளியாய் வந்தவன் நீயே அப்படி சொல்லிட்டு ஒரு கவிதையை வந்துட்டு எழுதியிருக்காரு. அதாவது ரொம்ப இருட்டான இருந்தப்போ ஒரு வெளிச்சமா அவர் லைஃப்ல வந்தது யாருனாக்கா நம்ம யோம்ஜின் அப்படி சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. இதை நம்ம ஜிமின் படிக்கிறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி எழுதி இப்போ யோம்ஜின் பார்க்குறாங்க, அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தன்னை பற்றி. எவ்வளோ அவங்க மனசில் எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம்னாக்கா இப்படி ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு அப்படி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா யாருமே நம்பாதப்போ இவர் தான் நம்பியிருப்பாரு. அதுவும் முகமுக்கு யோசிச்சு யாரும் தெரியாது. அப்படி இருந்தும் கூட நான் உங்களை நம்புறேன், உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன் சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதனால தான் அந்த 2 வரியில இவ்வளோ அழகாக அந்த கவிதை வந்து எழுதியிருப்பாரு. இப்போ நம்ம யோசிச்சுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஜிமின் பார்க்குறேங்க, ஓகே இதை வச்சு நான் ஆர்டிக்கல் எழுதுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு அழகான ஆர்டிக்கல் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதான் நம்ம போகமோட லைஃப்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காரு இந்த பேஸ்க்கு வர்றதுக்கு. இப்போ அவருக்கு ஒரு அழகான காதல் இருக்கு. அவரை பற்றி மற்றவங்க எழுது எல்லாமே தப்பான ஒரு விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு அது எல்லாமே கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு அவர் அழகாக ஒரு நாகரிகமான ஒரு ஆர்டிக்கலாக அவர் எழுதுறாங்க. அதுவும் இந்த போஸ்ட் ஒன்றா சேர்ந்துனாக்கா அவர் லைஃப் அகைன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக ஒரு பாசிட்டிவான ஆர்டிக்கலாக எழுதுறாரு. இந்த பக்கம் யோன்ஜின் பார்க்குறாங்க, யோன்ஜினுக்கு ஒரு கால் வருது, டெக்ஸ்ட் வருது. பார்த்தா அது நம்ம போகம் தான் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் சொல்லும்போது நம்ம யோன்ஜின் பார்க்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், நீங்கள் எது நினச்சி ஒரு குழந்தைங்க சொல்கிறாங்க. 2 பேருக்கும் செம ஹாப்பி. இந்த பக்கம் ஒரு ஃபோனை ஹக் பண்ணிக்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா என் போகம் அப்படிதான். இப்போ இவங்க 2 பேரும் உள்ள ஹாப்பியாக இருக்கும்போது சடனாக அந்த டோர் வந்து நாக் ஆகுது. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு பார்சல் உள்ள வராங்க. ஒரு கொரியர் பாய் தான் வந்துட்டு இங்கே பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க, நான் தான் சொல்லிமின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தா அந்த பார்சல் கொரியர் பாய் வந்துட்டு ஒரு பெரிய பொக்கேடா இப்போ வந்து 99 ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸை கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு சொல்கிறாங்க, இது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கொடுக்க சொன்னாங்க சொல்லுவோம். அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் பார்க்குறாங்க, என்ன சார் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஜிமின் நினைக்கிறாங்க டே தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு பார்க்குறாங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆமாம் உங்களுக்கு கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் விளையாட்டு இருந்திருக்காங்க. ஸ்வீட்டை ஆமாம் இது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரும் கொடுக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ அவரும் நானே கொடுத்துட்டா சொல்கிறாங்க, கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் தான், எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினோட கொலைக்கலாம் பார்க்குறாங்க, ஜிமின் உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப லவ்லி பர்சன் போலியேப்பா, ரொம்ப லவ்லி அண்ட் ரொமான்டிக் பர்சன் போலியே சொல்கிறாங்க. ஜிமினுக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கு அவ்வளோ ஹாப்பி. அவருக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே தான் இந்த டே தான் அவரை கூட வாங்கி கொடுத்ததே இல்லை, ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து நம்ம ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜிமின் நினைக்கிறாங்க அந்த டே இவ்வளோ டேஸ் வந்து வாங்கி கொடுத்ததே இல்லை பாரு, இப்போ முதல் தடவையாக ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காரு சொல்லிட்டு என் டேக்கு இதெல்லாம் வருமா ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேனா ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாகிட்டாங்க. இப்போ ஃபைனல் அந்த பர்சன் கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க, டெய்லியுமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருங்க சொல்கிறாங்க. 99 ரோஸ் வந்து டெய்லியுமே கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஓகே சார் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சொல்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னர் ஏன் கூட சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறீங்களா சொல்கிறாங்க. ஓகே சார் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அவங்க ரிட்டன் வராங்க. சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நைட்டு டின்னர் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்டு கொடுத்தா உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வேறு யாரோட வைக்க நம்ம ஜேகே தான். ஜேகே என்ன பண்ணுறாங்க, நைட்டு டின்னர் போகிறோம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி போயிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தானே அந்த டே அழகாக போயிருக்கும். ஈவினிங் தானே பட் டே வந்துட்டு எப்போ போல ஜிமின் பிக் பண்ண வந்திருக்காங்க. இப்போ ஜிமின் போகிறாங்க, போயிட்டு அவ்வளோ ஹாப்பி போகிற கீழே போயிட்டு அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்து செகண்டே அப்படியே டேவை கிட்ட பிடிச்சி எடுத்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு நம்ம ஜிமின். டேக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, என்னடா இது நம்ம கேட்டால் கூட கொடுக்க மாட்டான், இன்றைக்கி எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க, எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் அனுப்புறதுக்கு. உங்களுக்கு இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க தெரிய மாட்டேன், நான் உங்களை என்னமோ நினச்சிட்டேன், உங்களுக்கு ரொமான்டிக்கெலாம் வராதுன்னு நினச்சிட்டேன், ஆனால் உங்களுக்கு பொசுவாக தெரியும், ஆனால் ரொமான்டிக்காக இவ்வளோ அழகாக ஸ்வீட்டு ஓகே எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஓகேவா ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஜிம்மோட பேச பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவன் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்னு தெரிஞ்சா நான் டெய்லி வந்து கூட இவனுக்கு பொக்கே நான் வாங்கி கொடுப்பேனே, ஆனால் யார் கொடுத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது தான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டு இது அவரோட வேலையாக இருக்குமோ ஒரு வேலை சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.